ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ் குடும்பங்கள் கரெக்டா? ஓகே. ரெட்ரோலுக்ஸ் ப்ளஸ்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னமும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். சொல்லுங்கள். ப்ளஸில் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம டெய்லி போடுவோன்னு வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தோம், ஆனால் நிறைவேற்ற முடியல. திமுக மாதிரி அதிமுக மாதிரி அப்படின்னு சொல்ல வரீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் மாற்று சக்தியாக நம்ம ப்ளஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சு நல்லபடியாக இயக்கணும்னு பார்க்குறோம். போலாங்களா? நம்ம தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி, நம்ம திமுக கூட தான் கூட்டணி போகுன்றத பேசிட்டு இருந்தோம். அன்றைக்கே பார்த்தோம், செல்வ பெருந்தகையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு பேசும் பார்த்து ஓகே பண்ணிட்டாங்கன்னு போனோன்னு சோதிக்க போகிறா இந்த சோழங்கர்ன்ற மாதிரி டெல்லி உண்மையா இல்லையா ஐயோ அப்படின்ற மாதிரி அங்கே டெல்லிக்கு போனோன்னா பத்தாது 25 பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி இருக்கிறதா பேசப்படுது. அதே மாதிரி இங்கேருந்து ஆதவ அர்ஜுனும் ஹைதராபாத் போயிருக்காங்கன்னு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்களா அப்படின்றது தெரியல. அது உண்மையா இல்லையான்றதெல்லாம் தெரியல. எல்லாரும் ஒவ்வொரு நியூஸ் போடுறாங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, ஆதவ அர்ஜுன் அங்கே போயிருக்காருன்றதெல்லாம். ஆனா நம்ம ஒண்ணு சொன்னோம்ல, சாதிக்க பிறந்த ஸ்டாலின் சோதிக்க பிறந்த சோடங்க, அந்த வார்த்தையை உண்மையாக்குற மாதிரி செல்வ பெருந்தகை மட்டும் தான் பரபரப்பா இருந்தார். நீங்க அந்த பிரஸ் மீட் எல்லாம் பாருங்க, அன்னைக்கு அவர் மட்டும் தான் பயங்கர பரபரப்பா இருந்தார். நீங்க கேளுங்க, நான் உங்க மேல கேஸ் போட டிஃபர்மேஷன் கேஸ் போட வேண்டிய பின்னாடி இங்க அங்க போடாம இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு தள்ளிட்டு போனார் பாத்தீங்களா? அதுதான், எங்க ஏதாவது கேட்டு இவர் எதனா சொல்லிட போறாரோ, அங்க உள்ள நடந்தது என்னன்னு தெரியாது. இவங்க கேட்டது வேற, அவங்க சொன்னது வேற அப்படின்றதுனால என்ன நடந்துச்சோ ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அந்த பதட்டமான சூழ்நிலையும் ரொம்ப பயங்கரமா ஹேண்டில் பண்ணி எப்படியோ பிரஸ் கிட்ட எல்லாம் பேசாம வைக்காம கொண்டு போய் டெல்லியில ஃபிளைட் ஏத்தி விட்டாரு. அப்பாடா, தெய்வத்தை முதல்ல அனுப்பிச்சிருவீங்கடா அப்படின்னு. யூ கம் ஐ ஸ்பீக். ஒன்றும் பண்ணல, நேரா இங்க இருந்து போயிட்டு ராகுல்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இந்தாங்க, இந்த மாதிரி சொன்னோம் 25 அப்படின்னு சொன்னோம், 41 சொன்னோம், பிளஸ் 1 சொன்னோம், 25 அதுவே டவுட்டு தான், அதுலயே கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு இருக்கோம், பிளஸ் 1 வேணா பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் கொடுத்துருக்காரு. ராகுலும் பார்த்துட்டு கடுப்பாயி ஏதோ சொல்லியிருக்காரு போல. யார்கிட்டடா இப்ப இந்த நியூஸை சொல்றதுன்னு தெரியாம அங்க போயிட்டு இந்த ஏஎன்ஐ நியூஸை கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு. இது எந்த ஒரு நியூஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு. உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீ பப்ளிஷ் மட்டும் பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஆமாமா ஏஎன்ஐல கொடுத்துருக்காரு. ஆமா, ஏஎன்ஐல இந்த மாதிரி 25 தொகுதிகள் எங்களுக்கு பத்தாது, நாங்க கேட்டிருக்கோம், அடுத்த கட்ட இதுல என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னதான் மறுபடியும் பத்திக்கிச்சு அந்த விஷயம். அங்க இவங்க அதாவது இவங்க ஒரு விஷயம் எதிர்பார்க்கறாங்க, அது அங்க நடக்க மாட்டேங்குது. அவங்களும் அதுக்கு தயாரா இல்ல. அவங்களும் நேரடியா நீங்க எங்க கூட வராதிங்க போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்களும் உங்களுக்கு எங்களை பிடிக்கல, நாங்களும் வெளியே போறோம்னு சொல்ல முடியல. 2 பேரும் ஏதோ ஒரு எட்ஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எட்ஜு விரைவில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தென்படுது. ஒளி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒளி தென்படுகிறதுன்னு. அந்த மாதிரி இப்போ அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமா விலகிக்கிட்டே இருக்கு, அந்த இருள் விலகிக்கிட்டே இருக்கு. அது 2 பேருக்கும் ஒரு வகையான இதுவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த திமுகவுடைய அந்த வாய்கள்லாம் வரும் இல்லையா, அந்த வாய்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா என்ன, காங்கிரஸ் இல்லைன்னா என்ன, காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியா, காங்கிரஸ் எல்லாம் செத்து போச்சு, மண்ணோட மண்ணா போன கட்சியை போய் நீங்க தான் பிரதமர் வேட்பாளர் ஆக்குறன்னு உங்க தலைவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, பெரிய அளவுக்கு உள்ளுக்குள்ளார ஓடிட்டு இருக்கு. அது அண்ணன் சேப்பே தகை ரொம்ப பவ்யமா பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஏனையில அவரு ஒரு கொடுத்தாருன்னா இங்க இவரு ஒண்ணுதான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சிரிப்பு இல்லையே மூஞ்சில, எப்படி இருக்கும்? அவரு தாங்க உண்மையை சொல்லிட்டாருல. நீ என்ன வேணா சொல்லலாம், நீ என்ன வேணாலும் கட்டுப்படுத்தி நீ ஃபிளைட் ஏற்றி அமுச்சு விட்டுருக்கலாம், அதுக்கெல்லாம் இல்லை, நான் தான் என்னைய கூப்பிட்டு பேசிட்டேன்ல அப்படின்னா அது நிஜமாவே பத்திக்கிட்டோன்னா அது தமிழ் மீடியாக்கள் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க போட ஆரம்பிச்சோன்னா செல்வ பெருந்தகிட்ட கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு ஆளுங்கட்சிகிட்ட இருந்து. என்ன அங்கே அவர் போய் ஏதோ பேசிட்டு இருக்காரு, நீ பாட்டி இங்கே சிவனேன்னு இருக்கிய அப்படின்னு. என்னங்க பேசினாரு, இந்த மாதிரி பேசிட்டாரு. ஐயோ, இதை தாங்க அவர்கிட்ட சொல்லி அம்சங்க எதுவும் பேசாதீங்க, நாங்கள் போய் பேசிட்டு இருக்காருன்னு. இவர் இங்கே கூப்பிட்டு நாங்கள் யார் கூடயும் கூட்டணி பேசல, நாங்கள் திமுக கூட மட்டும் இல்லை, அதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். தாவேக்கா கூட கூட்டணி பேச காங்கிரஸ் மாநில தலைவர் நானே பேசலன்றேன், வேற யாரு பேசணும்? அது நீங்க மட்டும் தானே சொல்றீங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்க அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அவங்க மேடம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியாதுன்றதுனால. ஆனா இந்த புகைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா
கெடு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு மறுநாளுக்குள்ள இந்த இதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், இவ்வளவுதான் டைம், இதுக்கு மேல இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல வெளியே போறதா இருந்தா போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆள்லாம் சேர்த்து பிடிச்சி போட்டாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. 40 சீட்டு கேக்குறீங்கன்னா எந்த நம்பிக்கையில வந்து திமுக வந்து அவங்களுக்கு ஒரு 40 சீட்டு 40 சீட்டு கேட்கறதே வெளியே போறதுக்கு தானேங்க. ம் 40 சீட்டு கேட்கறேன், எனக்கு 40 சீட் நிக்க வச்சு நான் அவங்களோட பலம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பலம் இருக்கு காங்கிரஸுக்கு. அததான் சொல்றேன், 40 சீட்டே நிக்கிறது எதுக்கு, வெளியே போகணும், இவங்கள்ட்ட இருந்து முதல்ல பிச்சுக்கிட்டு போகணுன்றது என்ன. அவங்களுக்கு என்னன்னா, மத்தவங்களுக்கு அதாவது உண்மையாவே உழைக்கிறாங்கல்ல தொண்டர்கள், அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா இது போய் தொலையட்டும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. கீழே வேலை செய்யற தொண்டர்களை இவங்களை வச்சுட்டு என்னத்தப்பா அப்படின்னு. ஆனா தலைமை என்ன நினைக்குதுன்னா, காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுக அப்படின்னா அது ஒரு மாதிரி ஏதோ எல்லாம் செஞ்சுட்டு இந்த கொண்டை இல்லாம இருந்தா இருக்குன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்ஸிங். எல்லாம் இருக்கு ஆனா உப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. சாம்பார்லாம் நல்ல பயங்கரமா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு, ஊத்தி சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் போல நினைச்சு எடுத்து வாயில வச்சா அதுல உப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு இந்த உப்புக்கு காரத்துக்குலாம் ஈக்குவலா எல்லாரும் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ணன் ஓபிஎஸ் எடுத்துட்டு வந்தாங்க, தேமுதிக எடுத்துட்டு வந்தாங்க, எல்லாரும் எடுத்துட்டு வந்தாங்க. யார் எடுத்துட்டு வந்தாலும் அது காங்கிரஸ்க்கு இணையா இல்ல, என்னவோ இருக்கிறது என்னவோ கொஞ்சோண்டு தான், ஆனா வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம காங்கிரஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த நேரமும் வெடிச்சு செதறலாம், இல்ல ஓகே அப்படின்னு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு போன்ல பேசினா முடிஞ்சிரும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அன்பில் மகேஷ் அவர்கள், அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லலாம் முடிஞ்சிருக்காரு. ஒரு போன்ல பேச வேண்டியதானே, போகல. அவர் அந்த பர்த்டே ட்வீட் கூட பிரதர்னு போடல, மை டியர் பிரதர்னு போடல. ப்ரோ போடாததே பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. இப்ப லாஸ்ட் டைம்லாம் மை டியர் பிரதர் அப்படின்னு போட்டு, இந்த தடவை என்ன பண்றாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து போட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரா. அந்த சிம்பிள்னாலே இப்ப வந்து பெருசா வெடிச்சிருக்கு. மை டியர் பிரதர்னே போடல, அவர் மை டியர் பிரதர்னு வேற ஒருத்தர சொல்ல போறாரு. இப்ப அதுக்குதான் இப்ப மை டியர் பிரதரை கொண்டு போய் அங்க வைக்க போறாரு அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அவரு ஸ்டாலின் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு பேச்சு வந்துச்சு. நானும் போய் ராகுல் காந்தியோட ஃபாலோவே பண்ணல, ஃபாலோவர்ஸ்ல வந்து போய் பார்த்தா ஃபாலோ இல்லைன்னு வந்துச்சா. ஒருவேளை அவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ண தெரியலையே. தமிழ்நாடு எம்பி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சிஎம் ஃபாலோ பண்ண மாட்டாருங்களா? சிஎம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றது இல்ல போல, சீட்டு தராதனால. ஒரு பெரிய பஞ்சாயத்து, உண்மையாவே பெரிய பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மாநிலங்களவை தேர்தல் வருது இல்லையா, அதுக்கு வந்து இந்த வேட்புமனு தாக்கல், உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற நடைமுறையெல்லாம் இருக்கு. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு இருக்கு ஓகே சொன்னாங்கன்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணி அவங்கள ஓகே பண்ணி இது பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். மாநிலங்களவை சீட்டு தான் அவங்களோட ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்துச்சு. ஆட்சியில் பங்கு கிடையாதுன்ட்டாங்க. ஸோ அப்போ ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒரு 39 தொகுதியெல்லாம் கேட்டாங்க. ஸோ 39 தொகுதி தரமாட்டாங்கன்னு உறுதியா தெரியும். இங்க இருக்கிற நம்ம மீடியாக்கள்ல வந்து சேப்பை தகை என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாம் சுமூகமா போயிடுச்சு, நாங்களும் கை கொடுத்தோம், அவங்களும் கை கொடுத்தாங்க, ஸ்வீட் கொடுத்தாங்க, சமோசா கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா எந்த ஸ்வீட் கொடுத்தாலும் சமோசா கொடுத்தாலும் சோடங்கருக்கு அது செட் ஆகல, இது வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு நான் கேட்டதை மட்டும் கூட இது எனக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அதனால இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சதே சோடங்கர் தான். எல்லா தடவையுமே எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இங்க இருந்து கிளம்பி போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிச்சு. மாணிக்க தாக்கூரும் அமைதியா இருக்காருன்னா அவங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் அமைதியா இருங்க, நான் ஒருத்தனே பாத்துக்கிறேன்ட்டாரு. இங்க யாரும் ஆட வேண்டாம், நான் மட்டும் பாத்துக்கிறேன், என்னாலே எல்லாம் முடியும்னு இருக்காரு. அதனால ராகுல்ஜிட்ட போய் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டாரு. அது எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா திமுகவும் ஒரு இது கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல இதை பாத்துக்கலாம், சரி எல்லாரையும் சேர்த்தாச்சு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மூடுக்கு அவங்களுமே வந்துட்டாங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் தாவேக்கா சைட்ல இருந்து எந்த ஒரு பேச்சுமே வரல, இந்த கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தையே எதுவுமே. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட் எப்போ வரப்போகுதுன்னு தான் தெரியல. இவங்க ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து ரியாக்ஷனே இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட இருந்து எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வழியக்க போய் நீங்க எங்க கூட வாங்கன்னு ஓப்பனா எதுவுமே சொல்லல, நீங்க வேணான்னு அவங்க சொல்லல. அவங்க ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்காங்க. 234 தனிச்சு போட்டி தயாராயிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸோட வேட்பாளர் பட்டியலையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்ல போறாங்களோ அதை பொறுத்து தான் அங்க வந்து நடக்கும். அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள், அவங்களுடைய மாநில செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்கு என்னன்றது எதுவும் எதுக்காக இந்த சைலண்ட் அப்படின்றது தெரியல. ஆனால் கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க, யாரும் புதுவெளியில் இப்போ வந்து பேசுறது இல்லை. அதனால அந்த தாவேக்காவுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் வந்து சுணக்கம் இருக்கு. அவருடைய பர்சனல் விஷயத்தை எடுத்து அட்டாக் பண்ணால் பெருசாக அவங்க அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய கட்சி பணின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது பெரிய அளவுல பொதுவெளியில தெரியல, என்ன பண்றாங்கன்றது தெரியல. ஒருவேளை இந்த 4ஆம் தேதி அந்த தஞ்சையில கொடுத்துருக்காங்க, அதுக்கு காலையில அனுமதி வழங்கலன்னு சொன்னாங்க.
நியூஸ் அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க வேறுபாடுகள்லாம் தீவிரமா நடந்துட்டாங்கன்னு தான் வந்துச்சு. ஆனா வந்துருச்சுன்னா ஓகே, 4ஆம் தேதி அவர் என்ன பேசுறாருன்றதை பொறுத்து மறுபடியும் அடுத்து அரசியல் களம் சூடாகும். அதுக்காக நம்ம பொறுத்திருப்போம். அதுக்குள்ள காங்கிரஸ் சோடங்கர் தலைவன் என்ன பண்றான்றதையும் பார்க்கணும். இன்னைக்கே முடிவு வந்துரும், யார் கூட கூட்டணின்னு முடிவு வந்துரும், பேச்சுவார்த்தை முடிஞ்சிரும். நாங்க ஒன்றும் முடியல. தெரியல, ஆதவ் தான் ஏதோ போயிருக்காராமே ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்காரு. பேச்சுவார்த்தை முடியணும்னா நான் அங்கேயா ஹைதராபாத்ல போய் அவர் என்ன இது கொடுக்குறாரோ பேப்பர்லாம் கொடுத்து இது எங்களுக்கு இவ்வளோ இருக்கு, ஏன்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, 30 இருக்கு, 27 இருக்கு, 43 இருக்கு, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஓவராலா உங்களுக்கு என்னதான்ப்பா இருக்குன்னு அவங்க கேட்பாங்க. ஓவராலா இந்த பர்சன்டேஜ் இருக்குங்க, நீங்க வந்தா இது நடக்குங்க, நீங்களும் நாங்களும் சேரும்போது ஒரு இது நடந்து அங்க இந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏதாவது பேசி கூட்டு வந்தாருன்னா உண்டு. இல்ல 25 போதும் அதையே பாத்துக்கலாம் அப்படின்னு போனாங்கன்னா அப்படியும் போனாலும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்த தடவை கூட்டணி கட்சிக்குள்ளார ஏற்படுத்திட்டாங்க. இது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. காங்கிரஸே பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கல. வேற ஏதாவது கட்சிகள் பண்ணுவோம், விடுதலை சிறுத்தைகள் இல்ல மதிமுக அந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க எல்லாமே மெர்ஜ் ஆயிட்டாங்க. அவங்களால அது மாதிரிலாம் நாங்க எதுவுமே பேச மாட்டோம், நீங்க கவலையப்படாதீங்கன்னாங்க. ஆனா இந்த தடவை காங்கிரஸ் அதை கையில் எடுத்துச்சு. அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு பிளஸ் தான் காங்கிரஸ்க்கு அப்படின்னு காங்கிரஸ்னு டிவிக்கள்ல வரதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விளம்பரம் மாதிரி வந்து சேர்ந்துருக்கு. காங்கிரஸ்க்கு ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஆனா கூட்டணி தான் மறுபடியும் போறோம்னு தெரிஞ்சா இதுக்கு அப்புறம் இருக்கு வேடிக்கை. நம்மளே வச்சு நிக்க வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் தோக்கடி, அதுதான் நடக்கும். அடுத்து நம்ம நல்லக்கண்ணு ஐயா ஒரு இறப்புக்கு நம்ம பார்த்துருந்தா எல்லா தலைவர்களும் வந்திருந்தாரு. அங்க போகும்போது ஒரு மனுஷன் சரக்கு அடிச்சுட்டா போவாங்க, போயிருப்பாங்க யாராவது போயிருப்பாங்க. என்ன யாராவது போனது யாரு? விஜயா? ஆமா ஆமா, அவர் குடிச்சுதான் போவாரு. ஆமா, போனோன்னா அங்க அந்த இறப்பு வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படியே இருந்தாங்க. ஸ்மெல் அடிச்சுதாமா சுத்தி ஒரே கப்பு வாட. வீரன் குடிச்சிட்டு போயிட்டாராம். வித்தது யாரு? வீரனை விக்கிறது யாரு? சரி ரைட்டு. போனா செம ஸ்மெல். சொன்னது யாருங்க? அதை விடுங்க, அதெல்லாம் விட்டுங்க. சொன்னது யாரு? மூக்கே தெரியாத அளவுக்கு மீச வச்சிருப்பார்ல ஒரு நக்கீரன் கோபால் அவர்கள். தலைவன் இறங்கட்டுமே அவர் தானே? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஏதாவது பேசி ரொம்ப நாள் ஆயிருக்கும். அதனால வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதாவது இதெல்லாம் டெம்ப்ளேட். இப்போ நீங்க மொபைல்ல மெசேஜ் இதெல்லாம் போனீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இது மாதிரி போனீங்கன்னா டெம்ப்ளேட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் குடிகாரன் போட்டுக்க, இது போட்டான்னு போட்டுக்க, பாக்கு போட்டான்னு போட்டுக்க, பொம்பளை சோக்குன்னு போட்டுக்க, அப்புறம் கீழே என்னெல்லாம் கேரக்டர் அசாசினேஷன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ போட்டு, அன்னைக்கு கூட்லிப், ஆமா அன்னைக்கு வாயில இருந்து எடுத்து போட்டாருன்னு போட்டுக்க அப்படின்னு உங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறம் நடிகை தலைவங்கிட்ட எவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்குன்னு அடுத்து என்ன இருக்கு, நடிகைகள் பற்றி வந்து அவதூறு பேச போறாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலியே கூட்டு வந்து உட்கார வச்சு பிரஸ் மீட்ல வச்சு விஜய் கிளிகளையும் கிழிக்க போறாங்க. விஜய் என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணாரு, என்னெல்லாம் குடும்பம் பண்ணாருன்னு சொல்ல வைக்க போறாங்கன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நீங்க சொன்ன நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்ன விஷயம். குடிச்சிட்டு வந்தாங்க, எல்லாரும் மூக்கம் மூடிட்டாங்களாம். மனசாட்சி இருக்கா? ஒரு துக்க வீட்டுக்கு வர ஒருத்தன் நீ என்ன சொல்லிருக்கணும்? பிரஸ்ஸை மீட் பண்ணல, பிரஸ்ஸே மீட் பண்ண மாட்டேன். அது இல்லாம ஒரு எடுத்தோடனே அவர் மரியாதை என்ன பேசுவாரு, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவர் வந்து அவன் இவன் அப்படின்னு அப்படிதானே பேசுவார். ரொம்ப நாகரிகம் தெரிந்த ஒரு பத்திரிகையாளர் வேற. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்காரு. எப்பதான் மாறுவீங்க, எப்பதான் திருந்துவீங்கன்னு தான் கேட்க தோணுது. மனசாட்சி வேணும். உனக்கு அது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அது உனக்கு கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, வேற ஏதாவது சொல்ல, புதுசாவது சொல்ல. அறத பழசானுன்னு சொல்லுவாங்கல்ல, இது ஏன் எத்தனை வருஷத்துல நீங்க குடிச்சிட்டு வந்தாரு, தள்ளாடிட்டு வந்தாரு, விலை பார்த்தாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, இதெல்லாம் எடுபடாது பாஸ். என்ன பாஸ் நீங்க இன்னுமே அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கூட அப்டேட் ஆக மாட்டேங்கிறீங்க. பாக்கியராஜ் படம் எடுத்தா அதே ஸ்கிரிப்ட், பாக்கியராஜ் படம் எடுத்தா கூட பரவாயில்லைங்க. டிஆர் மகாலிங்கம் பாகவதர் படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. KN நேரு பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசலாம். உங்களுடைய சீனியாரிட்டிக்கு நீங்க அந்த மாதிரி போனீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆள் நீங்க. சரி, முடியாதா? பிஜேபில இருந்து ஏதாவது ஊழல் எடுத்து பேசுங்க, பயங்கரமா பேசுங்க. சரி, வேற ஏதாவது ஒரு நல்ல கட்சியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களையோ இல்ல வேற ஏதாவது எடுத்து பேசலாம். ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தான், அவன் வந்து நின்னோன்னா எனக்கு இது கூட பரவாயில்ல, மாலை போடுறதுக்கு ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதுதான் டாப் டக்கர். சூர்யா, சிவகார்த்திகேயன் எல்லாரும் வந்து சிவப்பு கலர்ல மாலை எடுத்துட்டு வந்தாங்களாம். விஜய் மட்டும் மஞ்சள் சிவப்புல எடுத்துட்டு வந்தாரு போல. அந்த மாலை போடக்கூடாது, இந்த மாலை தான் போடணும். இது கூட தெரியல, இவரெல்லாம் எப்படி கட்சி நடத்துவார் பாருங்க, அரசியல் புரிதலே கிடையாது. மாலை என்னடா மாலை போடுறதுல கூட அரசியல் பாப்பீங்க, எடுத்து பாப்பாங்க. எல்லாத்துலயும் கலர் கலரா மாலை போட்டு. ஒரு சார்பு என்ன சொல்லுது,
விஜய் போட்ட மாலை தான் சரி, அந்த இதுபடி நம்ம அந்த வந்து சம்மங்கி மாலை, சம்மங்கி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, பேர் தெரியல, இந்த வருத்தத்தை குறிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்றதுக்கு அந்த எல்லோவும் ரெட்டும் உள்ள அதான் மாலை தான் போடுவாங்க. போடணும். இந்த ஃபுல் ரெட் மாலை போடுறதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்டு, அது எல்லாரும் இதுக்காக வந்து பேஷன் மாதிரி அதை கொண்டு போய் போடுறாங்க. உண்மையாவே மாலையோட ஹிஸ்டரி நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது எப்படி எந்த மாலை போடணும்லாம் தெரியாது. ஒரு சாவு போகும்போது மாலை வாங்கிட்டு போகணும்னு கேட்டா கொடுப்பாங்க, கொண்டு போய் போடுவோம். ஒரு சில மாலை போடக்கூடாதுன்னு தெரியும், அது போடக்கூடாது. ஆனா இந்த மாலைக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. சரி இவனுங்க தான் பரவாயில்ல போலன்னு பார்த்தா அவங்களோட அடிமட்டமா நான் இறங்குறேன் பாரு அப்படின்னு குடிச்சிட்டு வந்தாரு. எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டாங்க அப்படின்னு. யாருமே அங்க மூக்க பொத்துற மாதிரி தெரியலையே. முத்தரசன் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. 2 நாளா ஒரு சோறு தண்ணி இல்லாம இருந்தாரு. நீ தான் போய் பார்த்த சோறு தண்ணி இல்லாம இருந்தியான்னு கேட்பாங்க பசங்க. இந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் வந்திருந்தாரு. அவரு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஆமா பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டு இருந்தாரு? ரொம்ப நல்லா இருக்கு. தேமுதிகல இருந்து சதீஷும் பிரேமலதா அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் சதீஷ் கேட்கறாரு இந்த மாதிரியா அப்படின்னு. இதை பத்தி பேசலாமே, நாகரிகமா இருக்காதுல்ல. அதெல்லாம் அதுல ஒரு விஷயமே இல்லையா இருந்திருக்கும். ஒருவேளை ரஜினி கட்சி தொடங்கி எதனா பண்ணியிருந்தாருன்னா, ரஜினி இது பண்ணிட்டு வந்திருந்தாரு, இமயமலைக்கு போயிட்டு வந்தாரு இல்லையா, அப்படி நேரா போயிட்டு இது பண்ணிட்டு அப்படி இங்க வந்துட்டாரு, அதனாலதான் ஆள் ஒரு மாதிரி கிருகலா இருக்காரு அப்படின்னு பேசியிருப்பாங்க. எப்பதான் திருந்த போறாங்கன்னு தெரியல. எப்படி குடிச்சிட்டு வந்தாரு, தள்ளாடிட்டு வந்தாரு அப்படின்னு விஜயகாந்துக்கு சொன்னதையே 2011 சொல்லிட்டு இருந்ததையே இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நமத்து போலன்னு நினைச்சிருக்காரு. இன்னும் இந்த புரி நமத்து போல முடியல. அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க வீட்ல எல்லாம் அக்கா தங்கச்சியோட ஒரு மாதிரி பேசியிருக்காரு. வேறு என்ன பண்றது, பேமெண்ட் ஹெவி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படிங்களா? ஆமாமா. சரி, இவர் தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தோன்னா நீங்க சொல்லுங்க ஜோ. உண்மையாவே சாவு வீட்டுல போவாங்க. லோக்கல்ல இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்கள்ல நடக்குதுன்னா ஆவு வீடோ கல்யாண வீடோ நீங்க தான் ஊரு முழுக்க திறந்து வச்சிருக்கீங்களே, பின்ன குடிக்காம என்ன குடிக்காமலா போவான், குடிச்சிட்டு தான் போவான். அது வந்து லோக்கல்ல ஏதோ நடக்கும், ஒரு சின்ன சண்டை நடக்கும், அது மாதிரி நடக்கும், அதுக்குன்னே வாங்கியும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல ஒன்னா மாறி போச்சு, அது வேற. ஆனா ஒரு தலைவரை நீங்க வந்து கேரக்டர் அசோசியேஷன் பண்றதுக்காக குடிச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சீப் பாலிடிக்ஸ். இது வந்து அவங்களால பண்ண முடியாது, நேரடியா சில பேரால பண்ண முடியாது. அதனால அவங்களுடைய ஆட்கள் இந்த வேலைகளை வந்து பார்ப்பாங்க. ஸோ எப்படி விஜய் அவர்களுடைய பர்சனல் மேட்டர் எடுத்து இப்போ பேசுகிறாங்க, அந்த மாதிரி இப்போ அவருடைய இந்த குடிகார பாட்டெல்லாம் வந்து இப்பயும் சொல்கிறேன் அவுடேட்டடு. வேறு ஏதாவது தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிங்க, பெட்டராக நல்ல ஸ்கிரிப்டாக இருக்கும். வாங்குற காசுக்கு தயவுசெய்து நல்ல ஸ்கிரிப்டாக எடுங்க. இது ஓடாது, இது வேலைக்கு ஆகாது, மாற்றிக்கிங்க. விவகாரத்தை அந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இல்லைங்க, அது 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 ஓகே, அது ஏதோ நடந்துச்சு, அவங்க ஒய்ஃப் நிஜமாவே கொடுத்துருக்காங்க, அது வந்து லீக் ஆகிடுச்சு, எப்படியே வந்துருச்சு, அதை பற்றி பேசுனீங்க, அது என்னன்றதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அது சரி அதனால இப்ப என்ன அப்படின்னு கேட்கற அளவுக்கு அது மாறி வந்துருச்சு. அது அவங்க பிரச்சனை இல்ல, அது அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியும்னா கூட பண்ணிக்கிங்க. அவரோட கேரக்டர் ஏதாவது நீங்க மாத்தி மக்கள் மனசை மாத்தி அவருக்கு ஓட்டு போட முடியாம பண்ண முடியும்னா பண்ணிக்கிங்க, அது உங்களோட டேலண்ட், நீங்க பண்ணிக்கிங்க. நான் கேட்கறது இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாரு தள்ளாடிட்டு வந்தாருன்னு சொன்னதெல்லாம் அவுடேட்டடு, மாத்திருங்க, இது வேலைக்கு ஆகாது. புதுசா உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு உட்காந்து யோசிச்சு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, இது நல்லா இல்ல. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, மேலே இதெல்லாம் கவனிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவா? இதெல்லாம் என்ன நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்க, இதை அடுத்தது என்ன பண்ணலாம், விஜயகாந்துக்கே நீ இதை தானே சொன்ன, இப்பயும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆனா அதுவும் எல்லாரும் மூக்க புத்திக்கிட்டாங்க, அது நீங்க போனப்பையா இருந்திருக்கும். அடுத்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சும்மா சொல்லுங்க பரவாயில்ல. அப்படியா? அதாவது மாநிலத்தை குடும்பமா பாக்குறவங்க வந்து குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. லெஜண்ட் அவரா? மானஸ்தன் சந்துருவா? தூக்கி போட்டா இருந்தா சேர்றேன். ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்தேன், இதே மாதிரிதான் பிரேமலதா போகும்போது அது அப்படிதான் இருக்கும் ஒரு 3 மாதம், அப்புறம் பழகிரும் அப்படின்னா, அப்புறம் ஓபிஎஸ்க்கு பிரேமலதாவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சொன்ன மாதிரி அது அப்படிதான்ப்பா இருக்கும், கொஞ்சம் நல்ல பழகிரும் அப்படின்னு. ஐயா போயிட்டு இன்வெனி ட்ரெஸ் காயுது போய் எடுத்துட்டு வந்துருக்கு, ட்ரெஸ் எடுத்துட்டு வரணுமா? அது ஒரு மேட்டர் தெரியுமா? இல்லையே. சோசியல் மீடியால ஒன்று வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு, டிரைவர் இருந்துச்சு. நிஜமா தெரியல, உண்மையா பொய்யான்னு தெரியல. நானும் வேகமா எடுத்து அவர் இறங்குறத பார்த்தா கோவமா இறங்குற மாதிரி தான் இருக்குது. அடிச்சிருப்பாரு போல இருக்கு ஓபிஎஸ். இல்ல விட்டு ஏன் அவ்வளவு கோவமா இறங்கினாரா, இல்ல அவர் வேற ஏதாவது வேலை சொல்லி, இல்ல அவரு கோவமாயி அவரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போயிருக்காங்க. உனக்கெல்லாம் கூச்சமே இல்லல்ல? அது என்னங்க இத்தனை நாள் நம்ம திடீர்னு அவருக்கு எப்படி இன்னைக்கும் பொறுத்து இருந்திருப்பாரு. அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருப்பே ஒரு தடவை, அது உன்னை வாழ வச்சாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பாயிருக்கு. அம்மாவுக்கு வாழ்த்து சொல்ல போறாரா? யார் இவரா? வா அப்படின்னு போதே மந்திரி பதவியில இருந்து இறக்கிட்டு இருப்பாங்க, உன் வாழ்த்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டுருவாங்க.
தெரியல, அது உண்மையெல்லாம் தெரியல. பட் சோசியல் மீடியால பார்க்கும்போது அவர் இன்னும் நிஜமாவே இறங்கி போற மாதிரி தான் தெரியுது. அப்படி இது உண்மையா இருந்ததுன்னா அதை விட பெரிய அவமானம் வேற எதுவுமே கிடையாது. ஓபிஎஸ் கூட மதிக்கல. ஓபிஎஸ் சொல்றது உண்மையானலாம் எனக்கு தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க, உங்களுக்கு உண்மையான தகவல்லாம் கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க. இறங்கி போறத பார்த்து அவர் திட்டி இவர் இறங்கி போனாரா, இல்ல நீங்க நிஜமாவே திமுக இருக்கிறதுனால கோச்சிக்கிட்டு போறாரான்னு தெரியல. ஆனா அப்படி போயிருந்தா அதை விட அவமானம் எதுவுமே வேற யாருமே பண்ண முடியாது. அசிங்கத்தை வேற யாருமே பண்ண முடியாது. அது வேற என்ன பண்றது, ஃபியூச்சரை பார்க்கணுமா இல்லையா? அதனால ஃபியூச்சரை பார்த்து அவர் இங்க போயிட்டாரு, விடுங்க பாவம். இவர் சொன்னதுக்கு என்ன இந்த விஷயம் என்ன சொல்லுங்க. ஆமா, என்ன பண்றது, அதெல்லாம் 2021 தெரியல, எடுத்து அடிச்சப்ப தெரியல, இப்ப தெரியுது. குடும்பங்கள் என்னது, அதாவது மாநிலத்தை குடும்பமா பாக்குறவங்களுக்கு தான் குடும்ப ஆட்சி பண்ணணுமா, மாநிலத்தையே குடும்பமா பார்க்கணுமா, அவங்க தான் குடும்ப ஆட்சி பண்ணணும்னா சரியா இருக்கும். அதுதான் KH வெர்சஸ் RK படம், கமலஹாசன் ரஜினிகாந்த் படம் இல்லையா? அதை யார் எடுக்கிறது? குடும்பம் தான். அந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே எடுக்கிறாரு. அப்ப நம்ம குடும்பமா தான் பார்க்கணும். என்ன நீங்க இப்ப போய் வேற மாதிரி பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு பதிலா அந்த இடத்துல சரத்குமார் இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப போய் ஒரு ஏடா கூடமா ஏதாவது பேசி இல்ல படத்தை டிராப் பண்ண மாட்டாங்க. தலைவரே உங்களுக்கு கொடுத்த பேமெண்ட் அப்படியே இருக்கட்டும் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல உங்களுக்கு இவருக்கு பதிலா வேற ஒருத்தரை போட்டுக்கலாம், ப்ரோமோ கூட புதுசா நம்ம வந்து நெல்சன் வச்சு எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரெல்லாம் பேச்சாளராக மாறிட்டாருங்க. அவரெல்லாம் பேச்சாளராக மாதிரி பல வருடங்கள் ஆகுது. அவர் எப்போ வந்து இந்த விக்ரம் படத்துக்காக வந்து போய் நின்னாரோ, எடுக்க போக ஆரம்பிச்சாரோ, உதயநிதி வருவாரு, உதயம் வரும் வெளிச்சம் வரும்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இங்க என்ன பிரச்சனைனா, திமுகவை எதிர்க்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க எதிர்த்துட்டு அங்கேயே போய் நிக்கிறீங்கல்ல, அதுதான் தமிழக மக்களுக்கு வரக்கூடிய கோவம். நீ நல்லா எதிர்க்கிற, ஒரு உண்மையெல்லாம் ஏதாவது நிறைய சொல்ற, கூட்டணிலாம் வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க, சொல்லிட்டு கடைசியா போயிட்டு அங்கேயே ஒரு MP போஸ்ட்டுக்காக போய் நின்றுட்டு வியாக்கியானம் பேசுறது, எதுக்கு நான் டிவி ரிமோட் எடுத்தேன்னு தெரியுமா, எதுக்கு நான் உடச்சேன்னு தெரியுமா? பார்க்கும்போது அது இனிமே சரி சேர்த்தே சொல்றேனே, எவ்வளவு முட்டாளாக்கி இருக்க நீ, எனக்கெல்லாம் வந்த கோபம். இந்த ஏதோ ஒரு மேடையில் சொல்லிட்டு இருந்தாரு, அப்போ யாரு கூட கூட்டணிலாம் வைக்க மாட்டேன்னா தோ அறிவிச்சிட்டா போச்சு அப்படின்னாப்புல. சில்லறையை சிதற விட்டேன். தாய்க்கு ஒண்ணுன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன், தாய்நாட்டுக்கு ஒண்ணுன்னா நானே வருவேன். பத்தியா, சில்லறையை தூக்கி போட்டேன்ற மாதிரி அவர் பேசுற நிறைய பேர் அது மாதிரிலாம் இது பண்ணாங்க. கமலஹாசன் வந்து அவருக்கு வந்து ரூரல்ல இல்ல, பட் ஆனா சிட்டில பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு, நல்ல ஓட்டுலாம் வந்து வாங்கினாரு. நிறைய யங்ஸ்டர்ஸ், அது இப்ப இருக்கிற அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் நம்பல, பட் ஆனா ஓரளவுக்கு நம்புனாங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் வந்து நம்புனாங்க. ஆனா டோட்டலா அவர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு பண்ணதுதான், அவரோட இல்ல, அவரு பண்ண வேலை தான். இப்ப விஜய் மாதிரி ஒருத்தர் வந்தா கூட நம்ப கூடாது, ஒரு அவங்களே சொல்றாங்கல்ல, விடுங்க அவருக்கு என்ன வச்சு பேச வைக்கிறாங்களே இவங்களையும் திமுக. அதுதான் சொல்றேன், அவரை மாதிரி இப்ப பேச வைக்கிறதுனாலதான் அப்ப அவங்களோட அமைச்சர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, விடுங்க அவங்களுக்கே நம்ம தான் வந்து அடுத்து MP சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், கூட்டணியில கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பேசுற அளவுக்கு மாத்தினதுக்கான காரணம் கமலஹாசன் மாதிரியான ஆட்கள்லயும் ஒருத்தவங்க தான். ஏன் உங்களுக்கு அந்த 2021 தெரியலையா, குடும்பமா பாக்குறாங்க, குடும்பமா வந்து ஆட்சி பண்றாங்கன்றதெல்லாம் இப்பதான் தெரியுது. குடும்பமா நினைக்கிறவங்க தான் குடும்ப ஆட்சி பண்ணுவாங்க அப்படி. அது எவ்வளவு கேவலமா இருக்கு கேட்கும் போது. இத வேற யாராவது சொன்னா கூட ஓகே, நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க தானே சொன்னீங்க கலைஞரை அசிங்கப்படுத்துவதாக நான் நினைத்திருந்தால் MK ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும் சொன்னது யாரு? இன்னைக்கு அருமை நண்பர் ஆயிட்டாரு, குடும்பமா ஆட்சி பண்ணாலும் பரவாயில்லன்ட்டாரு. இது இப்போ பர்த்டேக்கெல்லாம் கூட பயங்கரமா எழுதியிருந்தாரு. எனக்கு புரியும், நமக்கு திமுக எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க தான் பிரச்சனை. திமுக ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி பண்ணுது, அதிமுக ஒரு கட்சி, அது ஒரு ஆட்சி பண்ணும். ஆனா இவங்களுக்கு மாற்றா வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கேயே போய் சேர்றாங்கல்ல, இவங்களதான் ஒழிக்கணும், வேற யாரையும் ஒழிக்க தேவையில்லை. சனாதனம் ஒரு கொசுன்னு சொல்லி மலேரியா அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா உதயநிதி, அப்படி பேசக்கூடாது. எங்களை எதிர்த்து எங்கள்கிட்டயே கூட்டணி இல்லை, இவங்கள முதல்ல ஒழிச்சிடணும், முதல்ல அதுதான் சரியா இருந்திருக்கும். அதுல இந்த கமலஹாசன், இப்போ பிரேமலதா, விஜயகாந்த் கூட தான், விஜயகாந்தும் அதிமுக கூட கூட்டணி வச்சிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி இப்ப பிரேமலதா அவங்களாவது அதிமுக கூட போனாங்க, இவங்க டைரக்டா யாரை அழிச்சாங்களோ அவங்கள்ட்டே போய் சேர்ந்துட்டு பால் பலாப்பழம் அப்படின்னு வாழைப்பழம்னு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களையெல்லாம் ஒழிச்சு கட்டினாலே சரியாயிடும். அதுதான் கமலஹாசனுடைய பேச்சு. ஆனா கமலஹாசனுக்கு இவ்வளவு டைம் எடுத்துக்க தேவையில்லை நம்ம, ஏன்னா போதுமானது, கடந்து போனது இல்லை. அவரு தான் அங்கேயே வேலை போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவரை போய் என்ன பேச போறீங்க? ஏங்க படம் நடிக்கிறாரு உதயநிதி, இது இன்பன் உதயநிதி அவர்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிக்கிறாரு, அவரை போய் என்ன பேசுறது? அடுத்து கொஞ்ச நாள் பாருங்க, கனவு கண்டுட்டேன், கொண்டு போய் கலைஞரின் கனவுல வந்தாரு,
ஒரு 3:30 மணி இருக்கும். எந்திரிச்சு பார்த்தப்ப கலைஞர் எங்கேயாவது வைப்பு தான் வந்தாரு. இவரு கனவுல ஏங்க வந்து கலைஞர் வர நம்ம ஒரு போறாரு? படம் பார்த்தோம் இல்லையா, இந்த நிவின் பாலி படம். ஆமா. ஏதோ ஒரு மாயம், சர்வம் மாயே. சர்வ மாயா. அந்த படத்துல அந்த ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கும்ல, ம். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆமா. பேய் மாதிரி. அந்த மாதிரி கலைஞர் வந்து உட்கார்ந்துருக்க போறாரு. எதுக்கு நீ வந்து தனியா ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்க, கொண்டு போய் எம்என்எம்மத்தை டிஎம்கேவோட மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கும் வந்து வேலை மிச்சமாகும். இனிமே நீ வந்து டப்பிங் பார்க்குற இடத்துல உட்கார வச்சு நீ ஒரு செயற்குழு கூட்டம்லாம் நடத்த தேவையில்லை, கஷ்டமா இருக்கும்ல, இடம் இல்லைல்ல, அறிவாலயத்திலே வந்து நீயே உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல போறாரு. தனியா ஒரு கேபின் கொடுத்துருவாங்க. இப்ப என்ன, அவரு திமுகவுடைய பிரதிநிதியா தானே எம்பியா போயிருக்காரு. அப்புறம் என்ன, அப்புறம் அங்கேயே போயிட வேண்டியதானே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? சரி, எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்களே கொஞ்சம் போக கூச்சமா இருக்கும்னு பார்த்தா அதுவும் கிடையாது, அங்கதான் போய் சேர்ந்துருக்கீங்க. அப்புறம் என்ன, போக வேண்டியதான். மதிக்கல. இன்னொரு டவுட் ஒன்று வர ஆரம்பிச்சது. இது வந்து வெயில் காலமா இல்லை கோடை காலமான்ற ஒரு டவுட்டு வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு தெளிவாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. வெயில் காலம் வேற, வெயில் வரும் போகும், புரியுதுங்களா? இது கோடை காலம். டுடே டுமாரோ போயா. இது வந்து கோடை காலம், இது புரியுதுங்களா? நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னாரு. எனக்கு தெரியல, ஒரு கோடைனா என்ன, மழையா, மழை பெய்யுமா, எனக்கு ஒன்றும் தெரியல சார். நீங்களாம் வந்து சார் தயவுசெய்து சார் எனக்காக பாயிண்ட் இருந்தா சிரிச்ச சிரிப்பு ஒரு தடவை சிரிச்சு காட்டுங்க. இதெல்லாம் எவனாலையுமே சிரிக்க முடியாது. இல்ல, உங்கள்கிட்ட பாயிண்ட் இருந்தா பேசுங்க, இல்ல அமைதியா இருந்துருங்க. இல்ல டிபேட்டை வழக்கம் போல கத்திட்டு சிரிச்சுட்டு மைக்க தூக்கி போட்டு போறதுனா கூட போயிடுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம வெயில் கோடை எல்லாம், கோடை காலம் வெயில் காலம் எல்லாம் ஒண்ணுதான். அவர் வெயில் என்ன, ஒரு கோடை காலம்னு சொன்னதுனால கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் போட்டிருக்காருன்னு அர்த்தமா? வெயில் காலம் கிடையாது, அப்ப கிடையாது. வெயில் அப்பப்போ வரும் போகும். வெயில் என்ன பின்ன 24 மணி நேரமா இருக்கும்? வெயில் வரும் போகுன்றது எல்லாருக்கும். கோடை காலமும் வரும் போகும். சூரியன் ஆட்சியில் அதுவும் சாத்தியமாகும். ஆகும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லாம் இருக்கு, இருந்த ஆட்சியில இருக்குன்றதுதான் உண்மை. அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற ஆள் வந்து இவரு திமுகவுடைய அந்த வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தான். கோடை காலம் வெயில் காலம் சும்மா எதையாவது வார்த்தைகளை உருட்டி போட்டு ஏதாவது, ஆக்சுவலா இன்னைக்கு அவருக்கு பாயிண்ட் இல்லை பேசுறதுக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கோடை வெயில் மழை குளிர் காற்று கதவை மூடு அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒன்று பேச்சு தான். விடுங்க, அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவரே ஏற்கனவே அங்க நொந்து போய் தான் இங்க வந்திருக்காரு. இதுல என்டிடிவியா எங்கேயோ பேசிதான் ஒரு மாதிரி ஆகிதான் இங்க வந்திருக்காரு. இந்தியா டுடேல எங்கேயோ ஒரு மாதிரி செஞ்சு விட்டு தான் இங்க வந்திருக்காரு. இங்கேயும் வந்து நீங்க வந்து ஏதாவது கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சரி நம்ம சேனலா இருந்தா, நம்ம பழக்கப்பட்ட சேனலா இருந்தா இந்நேரத்துக்கு கத்தி கூப்பாடு போட்டு நிறுத்தி இருந்திருக்கலாம். முடியாது, யூடியூப் சேனலு, யாரு அதுவும் ஃபயர் மீடியா, ஆமா, யாரோட சேனல், அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால அவ்வளவுதான் பண்ண முடியும். அதாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இதெல்லாம் நேரடியா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்காக பேசக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதுல ஒருத்தர் தான் நக்கீரன் கோபால். இந்த சரவணன், அவர் வந்து திமுக காரரு. அவர் வந்து இவரு கிடையாது. அவர் வந்து டைரக்ட் திமுகவுடைய வழக்கறிஞரா தான் இருக்காரு. பட் அவராலே பேச முடியல. லிஸ்ட்ல 2 சேர்த்துக்கோங்க. கட்டப்பா பொண்ணு. அதான் தெரியுமா, இருக்காங்க, ஏற்கனவே இருக்காங்க. அவங்க நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் ஒரு பட்டியல் போட்டு எங்களுக்கு ஹலோ எங்கள்கிட்ட அது கேக்குறீங்க? எங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். இல்லைங்க, விஜய் கிட்ட கேட்கிறாரு. அவங்க விஜய் கிட்ட கேட்கறாங்க, நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க, நான் என்ன நல்லா பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் எங்க அம்மா பேர்ல அவரு என்ன பண்ணியிருக்காரு யாருக்கு தெரியும்? இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு யாருக்கு தெரிஞ்சாகணுமா? எனக்கு தெரிஞ்சு மேயர் பதவிக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்க அவர்கிட்ட கேட்க கூடாது. நீங்க போய் நக்கீரன் கோபால் அவர்கள்ட்ட, இல்ல அவரை போலவே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, ஷூட்டிங்க்கு வேன்ல கூட்டு போயிருக்காரு, அப்புறம் இது கரூர் இது விக்கிரவாண்டி. நல்லது என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. நல்லதா? சரி, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நல்லது? இவங்க நிறைய பண்ணியிருக்காங்களா. அம்மா பேர்ல வந்து ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு. ஜெயலலிதா பேர்லையா? அந்த அம்மா இல்ல, இவங்க அம்மா பேர்ல ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு. அப்படி ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு சேகர் பாபு. அவங்க அம்மான்ற சேகர் பாபுன்றீங்க? இல்லைங்க, அவங்க அப்பா தானே சொல்லியிருக்காரு சேகர் பாபு மாதிரி ஒரு அரசியல் தலைவரா நீ வரணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால கேட்கறேன், சேகர் பாபு ட்ரெஸ் கிஸ் வச்சிருக்காரான்னு கேட்கறேன். அந்த மாதிரி இல்ல. சரி, பரவாயில்லையா? அவர்கிட்டே இல்லாத குணம் இவங்கள்ட்ட இருக்கு. மேயர் பதவிக்கு அடி போடுற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்ப பிரியா வாழ்க்கை நான் எங்க வாழ்ந்தேன், எங்கேயா வாழ விட்டீங்க? ஏங்க, பிரியா நல்ல மேயர் தானே, அவங்களே இருக்குமையா இவங்க அதுக்கு வந்து அடி போடுறாங்க? தெரியல. நானும் ஒரு பெண் தானே, அங்க மட்டும் பெண்ணை உட்கார வச்சிருக்கீங்களா? இந்த பெண் இல்ல, இந்த பெண்ணை உட்கார வச்சிருக்கீங்களே,
எனக்கும் சீட்டு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறதா தகவல்கள் வருது. உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த பேட்ல உட்காந்து பேப்பர்ல இருக்கும்போது அந்த பேர்லாம் எழுதாதீங்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட். நம்ம பேசுற டைம்ல கொஞ்சமாவது ஏதாவது எழுதுனது திருப்பி அடிச்சு விட்டாங்க. நம்ம பேசணும்ல ஆல்ரெடி. இன்னொரு நீங்க சொன்னீங்களா வரிசையா பேச வைப்பாங்க நீங்களா, பேமெண்ட் அதிகமா வருதுன்னு 3வது வீடியோவே ரிலீஸ் ஆயிருச்சு. என்ன பாக்குறீங்க? பாக்கலையா நீங்க? இல்லையே. பாருங்க, பைத்தியமா? இதுக்குதான் அப்போ அதுதான் பைத்தியத்தை விடுங்க. பைத்திய பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு அது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். அது இப்ப ஃப்ரீலான்சர் கிடையாது. இது இப்ப அது ஃபுல் டைம் எடுத்துட்டாங்க. ஒரே வீடியோல தெரிஞ்சிருச்சு இது ஃப்ரீலான்சர் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. அதனால இது வந்து ஃபுல் டைமா எடுத்து போட்டு இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா எடிட்டிங்லாம் பக்காவா செட் பண்ணி ஆளெல்லாம் வச்சு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க போல. நல்லா இருந்தா சரி, சந்தோஷம். ஒருத்தரால வந்து ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா, இப்போ நக்கீரன் கோபால் அவர்களுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அவரை மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்புறம் ஏதோ பைத்தியங்கள் அதுல ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது. சரி, ஒருத்தரால ஒரு 4-5 பேர் வாழ்ந்துட்டு போறாங்களே, இருங்களேன். ஏன் உங்களுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு? நம்ம தான் இப்படி இருக்கோம். கேட்க முடியலைங்களே. ஏன் கேட்க வாழ்ந்துட்டு போட்டு கேட்க முடியலைங்களே. கேட்காதீங்க, கடந்து போங்க. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு கடந்து போங்கன்னு? ஏங்க அவங்க எல்லாம் இதெல்லாம் தாங்க டிஸ்ட்ராக்ஷனு. இதெல்லாம் வந்து கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில வாரியர் மடியிலே கை வச்சுட்டாங்க. கம்முன்னு இருங்க. அப்படியா? ஆமா. ஏன் என்ன கொச்ச கொச்சையா நீங்க பேசுறீங்க. வந்து ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும்னு தெரியல. நீங்களாம் ஒரு வாரியர்ஸா? அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா வல்கர் வல்கரியர்ஸ் வல்கர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வல்கரா பேசுறாங்களாமா? ஆமா. நே அதுக்கு நீங்க அப்படி பேசியிருக்க கூடாதுன்னே. அவனுங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியலண்ணே. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏன்னா நீங்க அந்த சைடு போனீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. அவர் ஏதோ ஒரு கதை சொல்றாரு, ஏதோ பண்றாரு, உங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும்னே. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், நீங்க ஏன்னா போனீங்க? அப்போ சில நேரம் நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவனுக்கு அப்படிதாங்க நான் பேசுவாங்க. அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது உடனே அதை வந்து விஜய் தடுக்கல, அதை வந்து விஜய் பார்க்கலாம். அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கு, அதையே பார்க்க முடியாம உட்காந்துருக்காரு. இதுல வந்து இவங்க இந்த பைத்தியத்தை வந்து பார்த்துட்டு அதை வந்து சொல்லணுமா? இல்ல, வாண்டடா வந்து சண்டைக்கு இழுக்கிறாங்களே. நீங்க என்ன பண்ணீங்க, நல்லது என்ன பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நல்லது பண்றதுன்னா இப்ப அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப அவங்க வந்து ஒரு கட்சி சாராம யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இப்ப அந்த பைத்தியத்தோட அவங்களை வந்து சேர்த்து நம்ம வந்து ஆமாங்க நீங்களும் ஒரு பைத்தியம் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஒரு கட்சியில இணைஞ்சிட்டு வேலை பாக்குறாங்க. அப்போ ஒரு கட்சிக்காரங்களா அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணதான் பார்ப்பாங்க, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கக்குள்ளங்களை வந்து அடிச்சா ஒரு வந்து ஒரு இமேஜ் கிடைக்கும். அப்ப அந்த இமேஜை வச்சு அவங்க வந்து கட்சியில வந்து பாத்தீங்களா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்கள வந்து கட்சி தலைமை ஒரு சிலர் அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், இவங்களுக்கு பதவி கொடுக்கலாமா என்ன கொடுக்கலான்னு. இப்போ வந்து யாரை அடிச்சா ஈஸியா ஃபேமஸ் ஆகலாம், யாரை பத்தி பேசினா நம்ம வந்து பிரபல்யம் ஆகும், யாரை பத்தி பேசினா தலைமை நம்மளை கவனிக்கும்னு சொல்றாங்க. சோ இப்போ இவங்களுடைய இப்போ இது எல்லாமே என்னன்னா, இப்போ உதயநிதி அவர்களை வந்து கவனிக்க வைக்கணும். ஓகே அவங்க நல்லா பேசுறாங்களே, அவங்க நல்லா எதிர்த்து பேசுறாங்களே, அப்ப அவங்கள வந்து போட்டுக்கலாம். உதயநிதிக்கு இது வேலை கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும். உதயநிதிக்கு இது வேலை கிடையாது. உதயநிதி இப்படி பேச சொல்வாரான்னு கேட்டா கிடையாது. டாடிக்கு தான். இல்ல டாடியோ உதயநிதி அவர்களோ இதுக்கு அவங்கள்ட்ட போகாது. ஆனா இது இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இங்க பாருங்க இது நீங்க பண்ற வேலையை வந்து தலைமை பாக்குது, நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு நல்லது பண்ணியிருக்காரா பண்ணலையான்னா அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. அதை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அதை தாண்டி பேச வேண்டியது அவங்களுடைய வேலை, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட். இதை பத்தி பேசினா ஒண்ணு அவங்களுக்கு நல்ல பிரபல்யம் கிடைக்குது. இப்ப சத்யராஜ் மகள்ன்றதை தாண்டி விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர்ல அவரும் ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. அப்புறம் நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன்றது மூலியமா அவங்க நான் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க, தெரிய வருது மக்களுக்கு. வந்து ஓ நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு மக்களுக்கு வந்து தெரிய வருது. இதன் மூலியமா விளம்பரம் கிடைக்குது. இது திமுகவுக்கும் ஒரு சப்போர்ட் அப்படின்ற நினைப்புல அவங்க இருப்பாங்க. அப்ப தலைமையும் கவனிக்குது, ஓஹோ நல்லா பேசுறாங்க பரவாயில்ல அப்படின்னு. ஆனா இது வந்து கேட்டகரி, இவங்களையாவது ஏத்துக்கலாம், ஏன்னா இவங்க கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, பண்ணிக்கலாம். நீ அப்படி கிடையாது, நீ புரிஞ்சுக்க, நீ பைத்தியம். உன்னை இப்போதைக்கு வச்சிருக்கானுங்க, டெம்பரரி வேலைக்கு வச்சிருக்கானுங்க, உன்னை கொஞ்ச நாள் கழிச்சு அனுப்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நீ மறுபடியும் எல்லா சேனலுக்கும் போகணும், அங்க போய் வேலை செய்யற மாதிரி போறது. போனால் இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியல வடிவேலுடைய நிலை என்னன்றது, பார்த்தும் புரிஞ்சிக்காத ஜென்மங்களை என்னன்னு சொல்ல முடியும். நீங்க ஒரு கலைத்துறையில இருக்கீங்கன்னா நீங்க அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இல்ல நீங்க அரசியல் பத்தி தான் நான் பேச போறேன்னா காமனா பேச ஆரம்பிச்சிடணும், நடுநிலையா பேச ஆரம்பிச்சிடணும். கலைத்துறையை அசிங்கப்படுத்தாதீங்க இல்ல ஜோ, உங்களுக்கு புரியுதா? கலைத்துறையில இருக்கிறவங்க ஒண்ணு ஒரு சைடு போயிடுவாங்க, கட்சியில சேர்ந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க கட்சியில சேர்ந்தா என்ன வேணாலும் பேசலாம், எதிர்கட்சிகள் அது கட்சியோட நிலை அப்படின்னு எடுத்து பேசுவாங்க.
இல்லைன்னா காமன் பீப்புள் நாங்க பேச போறோம்னா நீங்க எல்லா பிரச்சனைக்கும் பேசணும். வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதாவது அம்மா இறந்ததற்கு பிறகு, ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு பேசிய வாய்கள் எத்தனைன்றது நமக்கு தெரியும். நிறைய நடிகர்கள் பேசினாங்க. விஜய் சேதுபதியா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், ஜோதிகாவா இருக்கட்டும், எல்லாருமே பேசினாங்க. நிறைய நிறைய நமக்கு யோசிக்கவே முடியாது, அவங்களாம் எல்லாருமே பேசினாங்க. சீரியல் ஆக்ட்ரஸ்லாம் கூட பேசினாங்க. அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாய் திறக்க மாட்டாங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனா ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாதிரியான நாட்கள் இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு என்ன காரணம்னா, ஒண்ணு விளம்பரம், ரெண்டாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், அப்புறம் மூணாவது அவங்கள பாக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்கேயாவது போக முடியுமா? ஆக்சுவலாக இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நீங்க அப்படியே தேங்கிடுவீங்க. ஏன்னா உங்க மேல ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். நீங்க இவங்களோட பெய்டு மவுத் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். அப்போ முடிஞ்சது. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இப்ப நீங்க வடிவேலை பாக்குறோம். வடிவேல் ஒரு காலத்துல அப்படியே பயங்கரமா இருந்தாரு. அப்படியே விஜயகாந்த் எதிர்த்து வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆனாரு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு இது மாமன்னன் நடிக்கிறாரு, ஏதோ படங்கள்லாம் நடிக்கிறாரு. அவருக்கும் அந்த இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவருடைய வேலை நம்மளை சிரிக்க வைக்கிறது. அதுதான் அவருடைய முக்கியமான வேலையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துல அவரையே மாத்தி கேரக்டர் ஆர்டிஸ்டா மாத்திட்டாங்க. ஏன்னா இப்போ இவரை போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவர் நல்லா நடிப்பார், பயங்கர அவர் நல்லா நடிப்பார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவருக்கு வாய்ப்பு கிடையாது. எதையோ கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவரும் இப்போ அவுடேட்டட் ஆயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் அவருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது தெரியல. ஏதோ இப்போ ஒரு படம் ஏதோ நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு படம் நடிக்கிறதுக்காக அவர் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்படி கிடையாதுல்ல. அது மாதிரி தான் அவரை பார்த்தே நீங்க திருந்தலன்னா அப்புறம் உங்களை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு வாழ்ந்துக்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து மேபி மன்னிப்பு கேட்டாலும் கேட்கலாம். நான் சாரிண்ணா, நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம்னு சொன்னான்னு சொல்லலாம். இல்லை வீரமா கெத்தா ஏதாவது அப்படியே புலம்பிக்கிட்டே தெரிஞ்சு வீர தமிழச்சி என்னைக்கும் மண்டியிடாது. கம்முன்னு கண்டிப்பாக கார்த்திக். அடுத்தடுத்த நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. பயிற்சி.